ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அலினா தமிழச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னா, மிளகு பொங்கல், அப்புறம் வந்து கொஜ்ஜி, பொங்கலுக்கு கொஜ்ஜி தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் கொஜ்ஜி. இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சாரி அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு ஏன் இப்படி ஸ்டக் ஆகுதுன்னு தெரில. இன்னைக்கு கொஞ்சம் எழுந்து சில நேரத்தில் வந்து சில நாள் வந்து நல்லா போகுது. அது எப்படி சொல்கிறது தெரியல. சில நேரத்தில் நல்லா போகுது, சில நாள் வந்து ஏதாவது சொதப்புது, நிறைய சொதப்புது, ஏன்னு தெரியல. அதனால இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை செய்யறதுக்கு முன்னாடி என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னன்னா, காலையில் என்ன கருவேப்பிலையோடு இருக்குன்னா, இது மேலே நம்ம மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது, செடியிலேருந்து இந்த கருவேப்பிலை உடச்சுருந்தாங்க. நம்ம வந்து மாடியில் செடியெல்லாம் ஒரு நாள் இந்த சமையலாம் முடிச்சுட்டு இன்றைக்கி முடிஞ்சதுன்னா இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு அதை வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். செடிங்கெல்லாம் எப்படி வச்சுருக்கேன், என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு. நான் மாடி வேலை செஞ்சதால் செடிங்கெல்லாம் நிறைய சேதமாயிடுச்சு. சரி, புதுசாக கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நான் வீடு மாறுற எண்ணத்தில் இருக்கிறதால இருக்கிற செடி வரலாம் இங்கே இது போகும், அங்கே எங்கே மாறணும் அதுக்கேற்ற மாதிரி செடி வாங்கிக்கலாம்னு இருக்கேன். அதனால ரொம்ப வருஷத்து செடி மட்டும் கொஞ்சம் பொக்கிஷமாக காற்று வச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இங்கே இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறமா ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம அந்த செடி மாடி தோட்டத்தில். இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு மிளகு பொங்கல், கத்திரிக்காய் கொஜ்ஜி செஞ்சு சாப்பிட போகணும். கருவேப்பிலையை நாலேருந்து பச்சை மிளகு, இயற்கையான கருவேப்பிலை, மருந்து போடாமல் கருவேப்பிலை நம்ம செடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு வாங்க வீடியோ பார்ப்போம். என்னென்ன செய்ய போகிறோம்னாக்கா நிறைய மிஷினில் அரைக்கக்கூடிய பொருள்லாம் நிறையா இருக்குது. இப்போ நம்ம செய்ய போகிறதே பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு 1.5 கிளாஸ் பச்சரிசி, 1/2 கிளாஸ் பைத்தம்பருப்பு போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து இதுக்கு வந்து இஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை வந்து நம்ம அப்போ உருவி போட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். நான் ஒரு அளவாக தான் வச்சுருக்கேன் தண்ணி. இந்த குக்கரில் வந்து எனக்கு தெரியும், இந்த மீடியம் குக்கர் வந்துட்டு இவ்வளோ தான் தண்ணி ஊற்றுவேன். 1.5 கிளாஸ் அரிசிக்கு இவ்வளோ தான் ஊற்றுவேன். இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து 1.5 கிளாஸ் இது போட்டு பைத்தம்பருப்பு 1/2 கிளாஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இஞ்சி வந்து தட்டி வச்சு இஞ்சி இதில் போட்டுருவோம். கருவேப்பிலை வந்துட்டு மேலே மாடியிலேருந்து தான் பறிச்சு வந்தோம், இருந்தாலும் ஒரு அலசி போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டாச்சு. வந்து போதுமான அளவுக்கு உப்பு வந்து போட்டுருவோம். உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுருவேன். ஓகேங்களா? போட்டாச்சு. இப்போ வந்து இதை நம்ம வேக வச்சுட்டு 2 விசில் வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம முந்திரி, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் இஞ்சியும் மட்டும் போட்டுருக்கேன். அடுத்தது கொஜ்ஜி செய்யறதுக்கு சைடிஷ் தொட்டுக்கிறதுக்கு கொஜ்ஜி வந்து ரெடி பண்ணுவோம். பற்ற வச்சலாது இது சீ போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்தது அப்படியே கொஞ்சம் வாட்டர். இது என்னன்னா, இது வந்துட்டு என்னென்ன போட்டிருக்கேன்னா பார்த்தீங்களா, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், அப்புறம் வந்து பைத்தம்பருப்பு வந்து 1/2 கிளாஸ் பைத்தம்பருப்பு, 1/4 கிளாஸ் துவரம்பருப்பு. இந்த பைத்தம்பருப்பை மட்டுமே போட்டோம்னா ஒரு மாதிரி கொழன்னு இருக்கும். அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. கொழன்னு இருக்க பொருள் எதுவுமே பிடிக்காது. அதனால அந்த இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அந்த கொழப்பழப்பு அப்படின்னா நம்ம வந்து துவரம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாம்பார் பருப்பு
அதை சேர்த்துட்டேன். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நிறைய பொருள்லாம் அரைக்க வேண்டியது இருக்கு. எல்லாமே நான் அரைக்கும் போது உங்களுக்கு நான் என்னென்ன பொருள்லாம் அரைச்சிட்டு வந்தேன், நான் என்னென்ன பொருள் என்னென்ன முறையில் நான் உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து அதையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இது வந்துட்டு மிளகாத்தூள் இல்லாத காரணத்தில் இது வந்து சில்லி ஃப்ளெக்ஸ். நானே வந்து வீட்டில் அரைச்சது சில்லி ஃப்ளெக்ஸ். ஓகேங்களா? போட்டாச்சு. அடுத்தது பெருங்காயம் அதான் கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வந்து வாங்க போகிறேன். அது நம்ம வாங்குறது எங்கே வாங்குறேன், நான் டிமார்ட்டில் தான் வாங்குவேன். எப்பவுமே நான் வாங்க போகும்போது அதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எல்லாம் போட்டேன். தனியாத்தூள், மிளகாத்தூள் பதில் சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுட்டேன். அப்புறம் உப்பு போட்டுட்டேன். உப்பு போடல, பொங்கல் போட்ட இதில் ஞாபகத்தில் உப்பு போட்டேன்னு வச்சுட்டேன். சரிங்களா? உப்பு போட்டாச்சு. என்னென்ன போட்டேன்னு பார்த்துக்கிங்களா? இப்போ நம்ம பற்ற வச்சுட்டு மூடிடுவோம். அதுக்கப்புறமா பொங்கல் தாளிப்பு கொடுக்கும்போது நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் இறக்கிட்ட உடனே புளி கொஞ்சம் ஊற்றிப்பேன். சரியான பிரேக்ஃபாஸ்ட், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் கொஞ்சி அப்புறம் பொங்கல் சூப்பராக இருக்கும். மிளகு பொங்கல், கத்திரிக்காய் கொஞ்சி. ஓகேங்களா? நம்ம மூடிடுவோம். இந்த விசில் முடிச்சு இதுவும் விசில், இது ஒரு 2 விசில், இந்த பொங்கல் 2 விசில், கொஞ்சி 2 விசில் வந்த உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெண்டுத்துக்குமே வந்து 2 குக்கருக்குமே வந்து தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம இதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடலாம். விசில் 2 விசில் வந்த உடனே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே சொல்லணும். வாங்க வீடியோவில் ஷேர் பண்ணிக்கோங்கன்ட்டு. என்னுடைய ஸ்டைல் இதுதான். ஆனால் இங்கிலீஷ் வந்துட்டு நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அந்த வார்த்தையை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து சொல்லியிருக்கேன் பாதியில். வாங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலினார் தமிழச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃபுல்லாக முடிட்டோம், நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்து ரெண்டுமே வந்து ரிலீஃப் ஆயிடுச்சு. அதனால்
கடுகு போட்டுக்கலாம். தள்ளிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு அப்புறம் கூட நீங்கள் வந்து வச்சு பொரிய வச்சுக்கலாம். ஏன்னா இதை நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். வெங்காயம் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, சூப்பர். இப்போ நான் செய்யும் போதே உங்களுக்குலாம் சாப்பிடணும்னு ரொம்ப டெம்ப்டாக இருக்குமே. இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நிறைய க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது, கிச்சனில் க்ளீனிங் ஒர்க் இருக்குது. இதெல்லாம் செய்ய போகிறேன் இன்னைக்கு. இப்போ அடுத்தது வந்து இது கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதிச்ச உடனே இறக்கிடுவோம். இப்போ வந்து போகலையா விசில் வந்து அடங்கிட்டு நினைச்சேன், ஆனால் அடங்கலை. சரி, இதை இறக்கிடுவோம். இதுக்கு ஒரு தாளிப்பு போடுவோம். அது விசில் அடங்குறது நெய் தான் போட்டு தாளிக்கணும். நெய் இல்லாத காரணத்தினால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிச்சுக்கிறேன். நெய் வந்து ஆவி நெய் தான் வாங்குவேன். வந்து ஜீரகம் போட்டுக்கலாம், மிளகு, சுவையான மிளகு பொங்கல் ரெடி. இப்போ வந்து நம்ம பொங்கல் வந்து வச்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து நான் வந்து காலையிலே வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துட்டேன், சுகர் டெஸ்ட் எடுத்துட்டேன். சுகர் இருக்கா என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சுகர் கொஞ்சம் ரொம்ப உடம்பு அடிக்கடிக்கு சிக்காயிட்டே இருக்கிறதால சுகர் டெஸ்ட் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு என்ன ரிசல்ட்னு தெரியணும். அதனால காலையில் போய் எடுத்துட்டேன். இப்போ வந்து சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. அதனால செம்ம ஃபாஸ்ட்டாக செஞ்சேன். போய் நம்ம சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்.
மசாலா இருக்கும் அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு வாட்டி சொல்லிடுவேன். சில நேரத்தில் வந்து உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துருவேன். இப்போ வந்து சாப்பிட்டேன். இப்போ தான் சாப்பிட போகிறேன். மூட்டை எடுத்து தான் சாப்பிட்றேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன், உங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி சாப்பிடணும் செஞ்சு சுவை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நம்ம செஞ்ச மெத்தடில் செஞ்சு சுவை பாருங்க. ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு, ஃபாஸ்ட்டாக செய்கிற பிரேக்ஃபாஸ்ட்டு. இதை சாப்பிட்டா நல்ல தூக்கமும் வரும் முக்கியமாக. அதனால நைட்டில் நிறைய பேர் தூக்கம் இல்லாத பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கும் இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது. ஃபோன் பார்த்துக்கிட்டு அப்படியே ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தாலாவது தூங்குவோன்னு சொல்லிட்டு ஃபோனை பார்ப்போம். ஃபோனை பார்த்தாலும் சில பேருக்கு தூக்கம் வராது. நம்மளா இப்படி தூக்கி போட்டு படுத்தாதான் உண்டு. நான்லாம் அப்படிதான் ஃபோன் பார்த்துட்டு ஒரு டைம் நல்லா தூங்கிடுவேன் அப்படியே ஃபோனை போட்டு. ஆனால் ஒரு டைம் ஃபோனை பார்த்துட்டே இருந்தாலும் தூக்கம் வராது. ஐயோ என்ன இது ரொம்ப அடிக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி தூரமாக கால் சைடில் தூக்கி போட்டுருவேன். ஏன்னா தலைக்கிட்ட வச்சுக்கூடாது ஃபோன். எப்பவுமே அந்த ரேஸ் ஆகும். அந்த ரேஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஆகாது, நம்மளுடைய ஹெட்டுக்கிட்ட இருக்கக்கூடாது. அதனால அது வந்து நான் கால் பக்கமாக தூக்கி போட்டுருவேன் ஒரு சைடில். அது அங்கே தான் கிடக்கும். அப்போ தான் நான் சட்டுன்னு எடுத்து திரும்ப பார்க்க மாட்டேன். அதனால அங்கே எடுத்து போட்டுட்டேன்னா அதனால தலைவன்லாம் போட்டு படுத்துருவேன். அது மாதிரி அதுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் வர்றதுக்கு ட்ரை பண்ணி தூங்குவேன். அந்த மாதிரி நிறைய பேருக்கு தூக்கம் வராது. நைட்டில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பரானது. ஆனால் நைட்டில் சாப்பிடக்கூடாது. காலையில் வந்து சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்லது. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது வந்து மந்தமாக இருக்கும், நல்லா தூக்கம் வரும். வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா தூங்கி என்ஜாய் பண்ணலாம். நான் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி என்ஜாய் பண்ண போகிறேன். சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வந்து சாப்பிட போகிறேன். 1.5 மணி 2 மணி போல் ரிசல்ட் கிடைக்குமா. இன்னைக்கு காலையில் இந்த வேலை தான் பண்ணியிருக்கேன். இனிமேல் தான் மேலே போய் செடிக்கு தண்ணி விடணும், நாய்க்குட்டிங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடணும். நிறைய வேலை இருக்குது. அப்படியே லிஸ்ட் அடிக்கவே போகணும். ஆனால் நடுவில் இதை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்க்குறேன். தூங்கி எழுச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்க்கலாம். சொல்லி பார்ப்போம். செம்ம டேஸ்டாக இருக்குது. செம்ம டேஸ்டாக இருக்குது. இப்போ நான் இதை எடுத்து வச்சு எப்போ பார் சுட சாப்பிட்டு பல்லெல்லாம் கூசுது. சுட சாப்பிட்டு காமிச்சு. இப்போ நான் ஏன் இதை எடுத்து இவ்வளோ நேரம் வச்சுன்னு உங்ககிட்ட முக்கியமான விஷயம் தான் நான் பேசணும். ஆனால் வந்துட்டு இப்படி வச்சுருந்தா கொஞ்ச நேரம் ஆர்வம் ஆறிடுச்சு. அதனால தான் ஃபாஸ்ட்டாக அப்படி உள்ள எடுத்து வச்சோடனே எனக்கு சல்லுன்னு இறங்கி வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்டாகி எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஆல் இன் ஆல் தமிழச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.